கும்பம் ராசி நேயர்களே வணக்கம். தொடங்க இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? 2026ஆம் வருடத்தை நீங்கள் என்ன விதமான பலன்களுடன் கடக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். 7.5 சனியின் இறுதி பகுதியான பாத சனியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாத சனியின் இறுதி பகுதி என்பது என்ன இருந்தாலும் 7.5 சனிதான் என்பதால் சற்று சங்கடமான நிலையில்தான் தற்சமயம் உங்களை வைத்திருக்கிறது. போதாக்குறைக்கு உங்கள் ராசியின் மீது ஜென்ம ராகு சென்று கொண்டிருக்கிறது. இதுபோன்ற கடுமையான நிலைகள் கோச்சார ரீதியில் அமையும் போது மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு பலன்களாக தற்சமயம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. கும்ப ராசியினரின் வாழ்வில் தீர்வுகள் கிடைத்தது போல் தோன்றினாலும் மீண்டும் மீண்டும் புதிய பிரச்சனைகளும் மனக்கலக்கங்களும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை போன்ற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் பாதசனி நடக்கும்போது பொதுவாக நடக்கக்கூடியவைதான். மேலும் சனியும் அதிக டிகிரிகள் விலகாமல் இருந்ததால் ஜென்மசனியின் தாக்கங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை சனியின் நகர்வு வேகம் எடுக்கும் என்பதால் இனி ஜென்மசனியின் தாக்கங்கள் குறையும். வருடத்தின் முற்பாதியில் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை ராசிக்கும் ராசி மீது பயணித்து கொண்டிருக்கும் ராகுவுக்கும் இருக்கும் என்பதால் இனி பயப்படும் அளவிற்கு கெடுபலன்கள் இல்லை. எந்த சூழலிலும் கடந்த கால அளவிற்கு கடுமையான நிலை மீண்டும் கும்பராசிக்கு வரப்போவதில்லை. எந்த பிரச்சனையானாலும் அது பொருளாதாரமானாலும் திருமணம், குடும்ப விஷயங்கள், சொத்து பத்து சார்ந்த பிரச்சனை, கடன், ஆரோக்கியம், கல்வி, வேலை, தொழிலில் இருக்கும் சிரமங்கள், பூர்வீகம், உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அது யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். வருடத்தின் முற்பாதியில் குரு பகவானால் பாதுகாப்பு இருக்கும். பிற்பாதியில் குருவின் பார்வை விலகினாலும் 6இல் குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய தனபாவகத்தை பார்க்க வருட கடைசியில் ஜென்மராகுவும் விலகிவிடும் என்பதால் இந்த வருடம் என்பது கும்பராசியினருக்கு 7.5 சனி முடிந்து வாழ்க்கை செட்டில் ஆவதற்கு முந்தைய அடித்தளமிடும் காலகட்டமாக இருக்கும். சில கடினங்களை நீங்கள் சந்தித்தாலும் அதை சமாளிக்கும் வாய்ப்புகளையும் கொடுத்து உங்களை மீட்டெடுக்கும். பயப்படும்படி கெடுபலன்கள் எதுவும் இல்லை. நல்ல வாழ்க்கைக்கான அடித்தளங்களே இந்த ஆண்டில் கும்பராசியினருக்கு அமையும். வாழ்த்துக்கள். என்ன இருந்தாலும் இது கும்பராசிக்கான பொதுவான பலன்கள்தான். நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும். நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும். உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது. உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம். என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 94 87 07 23 17 என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.